சரிங்க. அவங்களாம் வராடா கண்ணு. ஆ ஆ மேய்க்கிறதுல தண்ணியில் கட்டுத்தர சுத்தத்தில் அதான் ஆடு. சரிங்க. இப்போ நான் பள்ளத்துக்கு அந்த இந்த சீக்கு எடுத்துனா அது குறையா இருந்தால் அங்கே வரும். ஓ ஆட்டுக்கு வந்து பயிரானத்துலேருந்து புண்ணாக்கு வச்சிங்கன்னா அது குட்டி போட முடியாது. ஓ ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கணும்னா அப்போ எத்தனை மாதத்துக்கு குட்டியில் வைக்கலாம் அது குட்டிங்க? பாலுக்கிற அளவுக்கு தான். பாலுக்கிற அளவுக்கு பால் இருந்துச்சுன்னா 60 நாளில் கூட 5000 விற்கலாம். குட்டிகளுக்கெல்லாம் குடல் பூச்சி மருந்து ஊற்றணும். இப்போ சமட்டை பாங்கி இருக்கிற ஆட்டுக்கு மருந்து ஊற்றணும். குட்டி போடாத ஆட்டுக்கு வந்து அதுக்கு குடல் பூச்சி இருந்தால் கிரும்பி அடிச்சிடுது. ஓ அதெல்லாம் இருக்குங்களா? அதுக்கு மருந்து ஊற்றினா அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றினா வாங்கி அந்த கிருமி சேர்த்து போனால் வருது. சரி சரிங்க. இன்னைக்கு பாரு மேய்க்கணும், பில்லு போடணும், கள்ளக்கொடி தவிடு புண்ணாக்கு கூட வாங்கி வைக்கணும். எல்லாம் மண்ணை தான் வளர்க்க முடியும். சும்மா நாம் ஆட்டை வந்து குறையில விட்டுட்டு அது பெருசாகும் குட்டி போடும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. அதுகளுக்கு தகுந்த மேவு கொடுக்கணும். அந்த மாதிரி மேய்க்கணும். 4 பக்கமும் ஓட்டி போகணும். ஒரே இடத்துல கட்டிக்கிறதுனாலும் சுத்தப்படாது. எனக்கு அது ஒரே இடத்துல கட்டிக்கிறதுனாலும் கட்டுத்துறையை அன்னன்னைக்கு சுத்தம் பண்ணணும். கட்டுத்துறையை சுத்தம் பண்ணணும்னா ஆட்டுக்கு நோய் வரும். ஆட்டுங்களுக்கு சரி ஊசி போடணுமா? ஆட்டுங்களுக்கு ஊசியும் போடணும். எப்படி ஊசி போடணும்? இப்போ இந்த குட்டிகளுக்கெல்லாம் குடல் பூச்சி மருந்து ஊற்றணும். இப்போ சமட்டை பாங்கி இருக்கிற ஆட்டுக்கு மருந்து ஊற்றணும். குட்டி போடாத ஆட்டுக்கு வந்து அதுக்கு குடல் பூச்சி இருந்தால் கிரும்பி அடிச்சிடுது. ஓ அதெல்லாம் இருக்குங்களா? அதுக்கு மருந்து ஊற்றினா அதுக்கு தகுந்த மருந்து ஊற்றினா வாங்கி அந்த கிருமி சேர்த்து போனால் வருது. சரி சரிங்க. இன்னைக்கு பாரு ஆட்டுக்கு வந்து சொல்லுங்கப்பா, நல்லா வசதி இருக்கிறவன் பருத்தி கொட்டை வாங்கி வைக்கலாம், புண்ணாக்கு வாங்கி வைக்கலாம், தவிடு வாங்கி வைக்கலாம். சரிங்க. இப்போ பாரு இதில் 10 ஆட்டுக்கு எங்கள் மனுஷன் ஒருத்தன் சோறாக்கி வைக்கிறான். ஆட்டுக்கா? கூழுக்கு வச்சு வைக்கிறான். கூழு சோறு வைக்கிறாரு. சரிங்க. இந்த 12 அந்த 12 அவனுது. ஓ அந்தாண்டு மேய்ச்சிட்டு இருக்காரு. அது இந்த இருக்குது. ஓ சரி சரி. இது வந்து அவரோடதுங்களா? அவரை அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா ஆட்டுக்கு பணியோட பண்ணுறாங்க. சரிங்கப்பா. நான் ஒன்றும் இல்லை, சும்மா வளைச்சி கட்டுவேன், கொண்டு போய் தண்ணி கட்டுவேன், புளிச்ச தண்ணி வீட்டில் கடத்து எடுத்து விட்டுருவாங்க. புளிச்ச தண்ணிங்க. ஆமாம். சரிங்க. இப்போ குட்டி எத்தனை குட்டி போடுங்கப்பா? ஒரு ஆடு வந்து குட்டி எத்தனை குட்டி போடுங்க? இப்போ பாரு அந்த கட்டுவல் ஆடு 3 குட்டி போடுது. 3 குட்டி போட்டிருக்குங்க. 2 குட்டி குறையாது. 2 குட்டி குறையாதுங்களா? 2 குட்டி கூட குறையாது. 2 குட்டி குறையாது. ஆமாம் தான். இப்போ இந்த மாதிரி நீளம் 2 குட்டி தான் இது எல்லாமே. இதெல்லாம் 2 குட்டி போடுதுங்களா? சரி. ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கணும்னா அப்போ எத்தனை மாதத்துக்கு குட்டியில் வைக்கலாம் அது குட்டிங்க? பாலுக்கிற அளவுக்கு தான். பாலுக்கிற அளவுக்கு பால் இருந்துச்சுன்னா 60 நாளில் கூட 5000 விற்கலாம். 60 நாள் தரல 2 மாதத்துலங்க. 60 நாளையில் கூட வந்து குட்டி பெருசாக ஆகிக்கும். சரிங்க. அன்னைக்கு வந்து குட்டி பார்க்குறவனுக்கு நல்லா இருக்கும். பால் தாங்க வரணும். பால் தான். இன்னைக்கு நாமளே சோறு தண்ணியில் கிடந்தா இப்படி இருக்கிறோம். கரெக்டுங்கப்பா. சோறு தண்ணி தின்னுபிட்டு பிள்ளைங்க இருக்கிறதே எப்படி இருக்குது? ஆமாம். அதே மாதிரி தான் ஆட்டில் வந்து பால் இருந்துச்சுன்னா கரெக்டாக 45 நாளையில் வைக்கலாம். 45 நாளையில் விற்றுக்கலாம். ஓ 45 நாளைக்குல. சரிங்க. நல்லபடியாக இருந்துச்சுன்னா விற்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு பால் இருக்கணும். பால் இல்லைன்னா விற்க முடியாது. சரி சரிங்கப்பா. வசதிக்கிறோம் கொடுக்கலாங்கண்ணே. எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். கரெக்டுங்க. குறையாத புண்ணாக்கு எவ்வளோ வாங்கி வைக்கிறானே அவ்வளோ. ஆனால் மடி மேலே வைக்கக்கூடாது. மடி மேலே வைக்கக்கூடாதுங்களா? செனை மேலே வைக்கக்கூடாது. ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். சரிங்க. செனை மேலே வச்சா மாடா ஆடா பெருத்து போயிடும். அப்படிங்களா? போடும்போது போட முடியாது. கண்ணு மாட்டுக்கு வச்சா கண்ணு பெருசாகி போயிடும், போட முடியாது. சரிங்க. புண்ணாக்கு வைக்க மாட்டேன். ஆமாம். கண்ணு போடுற தரத்தில் ஒரு 10 நாளுக்கு நல்ல மாடி வந்துருச்சா 10 நாள் கண்ணு போட்டுமா அப்படின்னா அந்த 10 நாளைக்கு தான் புண்ணாக்கு கொடுப்போம். ஓ இல்லைன்னா அந்த மாடு வந்து கண்ணு போட முடியாது. அதே மாதிரி ஆட்டுக்கு வந்து பயிரானத்துலேருந்து புண்ணாக்கு வச்சிங்கன்னா அது குட்டி போட முடியாது. ஓ சரி சரி சரி. பயிரானதுக்கு முன்னாடி தான் போடணுங்க. ஆமாம். அப்போ வந்து மடி விட்டுச்சு இந்த 10 நாள் குட்டி போடுமா அப்படின்னா அந்த 10 நாளையில் போடலாம், புண்ணாக்கு வைக்கலாம். அதுக்கு மேலே நீ வச்சிங்கன்னா சரிங்க குட்டி போட முடியாது. இப்போ எங்களெல்லாம் புண்ணாக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது பாரு இப்போ அடுத்த பாய்ச்சி குட்டி போடும். ஓ இந்தாண்ட கருத்துங்க. அப்புறம் அது மாதிரி சரிங்கப்பா. நான் புண்ணாக்கு வைக்கக்கூடாது. சரிங்க. புண்ணாக்கு வச்சா பெருக்கும். இப்போ என்ன இதெல்லாம் அதுக்கு தீனி கொடுக்கலாம். புண்ணாக்கு இப்போ கொடுக்கலாம். அதுக்கு இப்போ கொடுத்தா அது ஒன்றும் பண்ணாது. சரிங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஆட்டு பருவம் அப்படி தான். சரிங்க. மேய்க்கிறதுல தண்ணியில் கட்டுத்துறை சுத்தத்தில் அதான் ஆடு. சரிங்க. சும்மா நாம் போய் ஆடு வளர்த்து நின்று வந்து கொப்பையில் அடைச்சிட்டு அது சுத்தப்படாது. சரிங்க. அதனால நீ என்ன பண்ணுறாங்க அப்படி என்ன சொல்லு. சரிங்க. நம்ம சொல்கிறதுனால தான் நான் என்ன
மாட்டு ஆஸ்பத்திரிலேயே ஆட்டை பிடிச்சி கையில் பிடிச்சி சொல்லி போட்டோ எடுத்து போய்க்கிறாங்க. அப்படிங்களா? மகாநாட்டு கூட்டமாக போனவங்க அன்னைக்கு இங்கே ஆஸ்பத்திரி போயிருந்தாங்க ஆடு பிடிச்சிக்கிட்டு. சரிங்க. அவன் என்ன பண்ணான், அந்த டாக்டருக்கு பட்டு வைத்திரம் போட்டு மாப்பிள்ளைக்கு ஆடு கொண்டு போனாங்க, மாடு கொண்டு போனவங்கலாம் கொடுத்து நீக்க வைக்க போட்டோ எடுத்து போய்க்கிறாங்க. மகாநாட்டுக்கு அனுப்புறதுக்கு. சரி சரி சரி. ஓ சரி. அது ஒன்று ஆடு மேய்க்கிறவங்க தான் இருக்குது. ஆமாம். ஆடு மேய்க்கிறதும் கூப்பிட்ட பக்கமாக ஒரு ஆடு இருக்குது. சரிங்க. பழக்கம் நம்மகிட்ட தான். நம்மகிட்ட தான் இருக்குது. கூப்பிட்ட உடனே வந்துடுதுங்க. கூப்பிட்ட உடனே இப்போ நான் பள்ளத்துக்கு அந்தாண்டு சீ கட்டினா அது குறையா இருந்தால் அங்கே வரும். ஓ வந்துடுங்க. பள்ளத்துக்கு அந்தாண்டா இங்கேருந்து அந்தாண்ட நின்று நான் போய் சீ கட்டினா அது வரும். அப்படி பழக்கமாக இருக்குது. சரிங்க. ஒவ்வொரு ஆடுங்க என்ன பண்ணுறாங்க, பிறந்தே முடிக்க போய் மேய்க்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. அதை என்னாலும் பண்ணலாம் ஆடு மேய்க்கிற பக்கத்தில். சரிங்கப்பா சரிங்கப்பா சரிங்கப்பா. ஹே